ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கலாக்காய் பறிச்சுட்டு போனாங்க. கலாக்காயிலேருந்து தான் பேக்கரி செடியெலாம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தேங்க. சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானும் யூடியூப் சேனலில் பார்த்து ட்ரை பண்ண பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி தாங்க வந்திருக்குது. அவங்க வந்து சும்மா போடுறாங்களா, அவங்க எதுக்காக போடுறாங்க, நம்ம இந்த மாதிரி லைக்ஸ் வாங்கிறதுக்காக, வியூஸ் போடுறதுக்காக போடுறாங்களா என்னன்னு தெரியலங்க. இதிலெல்லாம் இந்த மாதிரி டேஸ்ட்டே வரவே வராதுங்க. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். யூடியூப் சேனலில் போடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து ஃபோக் ஸ்பூனில் 4 பக்கமாக அந்த ஹோல்ஸ் போட்டு அப்படியே வந்து தண்ணியில் சர்க்கரை பாவில் அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறாங்க. நானும் வந்து சர்க்கரை பாவு கொஞ்சம் நல்லா கொதிச்ச பிறகு இதை போட்டேங்க. போட்ட உடனே பாருங்கள், இது வந்து நம்ம திக்காக இவர் எப்படி இருக்குது பாருங்கள். கடையில் விற்கிறதுலாம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க, நறுக்குன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். இருக்க சதை வந்து அப்படியே வெந்துடுதுங்க. வெந்துட்டு உள்ள விதை வந்து அப்படியே வெந்துடுதுங்க. வெந்துட்டு தோல் தனியாக வந்துட்டு உள்ளே இருக்க அந்த சதை வந்து தனித்தனியாக கூழ் மாதிரி இந்த மாதிரி பிசுன்னு இந்த மாதிரி ஜாம் மாதிரி ஆகிடுதுங்க. இந்த பழத்தில் வேணா பேக்கரி செடி வந்து தயாரிக்கலாங்க. ஆனால் வந்து அந்த மெத்தட் இந்த மாதிரி கிடையாதுங்க. அவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க, சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா வந்து இதில் பால் வருங்க. நானும் வந்து ஹோல்ஸ் போட்டு சரி இது எப்படின்னு தெரியாதுல்ல, அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கம் ஒரு ஃப்ரூட்டை வந்து இந்த பக்கம் ஒரு கீரு, அந்த பக்கம் கீரு, 2 பக்கம் கீறிட்டு இதை பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பக்கம் ஒரு கீரல், இந்த பக்கம் ஒரு கீரல் போட்டேங்க. போட்டு உள்ளே இருக்க விதை எப்படிங்க, அவங்களாம் என்ன, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இங்கே இருக்க ஒரு கீரல், இந்த பக்கம் ஒரு கீரல் போட்டு ஒரு ஊசி எடுத்து குத்தி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எப்படிங்க ஒரு சதை, ஒரு உள்ளே இருக்க கொட்டையை எப்படிங்க எடுக்க, ஒரு ஊசியை வச்சு உள்ளே இருக்க கொட்டையை எப்படிங்க எடுக்க முடியும் பாருங்கள். ஏன்னா வந்து கொட்டை வந்து இவ்வளோ தடி இருக்குதுங்க. அந்த பழத்துலேருந்து இந்த கொட்டையை எடுக்கணும்னா 2ஆக கட் பண்ணி தாங்க எடுக்க முடியும். ஒரு கீறிட்டு ஊசி மட்டும் உள்ளே குத்துற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் எடுக்கிற மாதிரிலாம் காட்டவே இல்லை. சக்கரை பாவு கொதிச்ச உடனே 2 செகண்ட் மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விடுறாங்க. அது 2 செகண்ட் மட்டும் கொதிக்க விட்டு மறுநாள் எடுத்து காட்டுறாங்க. அவங்க உடனே எடுத்து ஃபீஸில் வச்சிடுறாங்க. ஃபீஸில் வச்சிடனே அந்த தன்மை வந்து நல்லா ஹார்டாகிற மாதிரி இருக்கு பொழுது அதை எடுத்து அப்படியே காட்டுறாங்க. இல்லாட்டியே வந்து நம்ம சும்மா செய்கிற மாதிரி செஞ்சு கடையில் இருக்கிறது வந்து காட்டுறாங்களா என்னன்னு தெரியலங்க. எனக்கு இந்த மாதிரி தான் வந்துருக்கு. ஆனால் சாப்பிடவே முடியாதுங்க, ஒரே கசப்புங்க. ஏன்னா இந்த பழத்தை கூட நம்ம வந்து வாயில் வைக்க முடியாதுங்க. இந்த பழத்தில் பால் வருங்க, அப்படியே இந்த பழத்தில் பால் வருவாங்க, ரொம்ப கசப்புங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறதால இந்த ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து இந்த செடியை நான் வாங்கினேன். ஆனால் இது வேஸ்ட்டுங்க. அவங்க எப்படி கடையில் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்க, இந்த மாதிரி தான் கொலன்னு ஜாம் மாதிரி ஆயிடுச்சுங்க. இது வாயில் கூட சரி நம்ம 1/4 கிலோ சக்கரை போட்டேங்க. 1/4 கிலோ சக்கரை வேஸ்ட்டு. 1/4 கிலோ சக்கரை வேஸ்ட்டுங்க. 1 வாரம் வச்சுருந்து யூஸ் பண்ணியிருக்கலாங்க அந்த சக்கரையை. தேவையில்லாமல் இதுக்கு போட்டேங்க.